கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 20/4/2025 ஈஸ்டர் தினத்தில் உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். அதை நம்ம கொண்டாடுவோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ளாக நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறபடி சமூகம் இருக்கும் முன்பதாய் கடந்து செல்லட்டும். அப்பா, சகலத்திலுமே நன்மை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்காக ஆண்டவரே, நீரே உம்மை ஒப்புக் கொடுத்தீர். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீது, ஒரு குடும்பத்தின் மீது, ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மை இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக. ரோமர் 15:11 படி எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி எப்பொழுதும் துதித்த ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இவருக்கு நீர் செய்வீராக. நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 20/4/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன்னப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாக ஆண்டவரே. அப்பா, ஜனங்கள் எல்லாருக்கும் நன்மை கொடுங்க. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என் தேசத்தில் அப்பா எப்பொழுதும் உண்டாகும்படி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் எப்பொழுதுமே அப்பா மாறாமல் இருந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.